ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக கடைசி முறையாக சட்டசபை வரும் 20ஆம் தேதி கூடுகிறது. அன்றைய தினம் கவர்னர் ரவி தமிழக அரசின் உரையை வாசிப்பார். கடந்த ஆண்டே தமிழக அரசு கொடுத்த உரையை முழுதும் வாசிக்காமல் விட்டது சர்ச்சையானது. அதில் திமுக துதிபாடும் வாசகம் அதிகம் உள்ளது. உண்மைக்கு புறம்பான தரவுகள் இருக்கிறது என கூறி சட்டசபையில் இருந்து பாதியில் வெளியேறினார் கவர்னர். This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. அதற்கு முன் 2024ஆம் ஆண்டும் இப்படித்தான் நடந்தது. அந்த வரிசையில் இந்த ஆண்டும் தமிழக அரசின் உரையை கவர்னர் ரவி முழுதுமாக வாசிப்பாரா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. கவர்னர் என்ன பேச வேண்டும் என்பதை தமிழக அரசின் நிதி அமைச்சகம் கவர்னருக்கு அனுப்பும். இப்படி 2 முறை அரசு அனுப்பிய உரையை கவர்னர் திருப்பி அனுப்பிவிட்டாராம். இந்தியர்களுக்கு சுதந்திர வெறியூட்டிய வந்தே மாதரம் குறித்து உரையில் குறிப்பிட வேண்டும் என்று கூறினாராம் கவர்னர். 1857ஆம் ஆண்டு பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்டது இந்த பாடல். இதன் 150வது ஆண்டு விழாவை மத்திய அரசு கொண்டாடி வருகிறது. அடுத்து தமிழகம் அமைதி பூங்காவாக உள்ளது என அரசு உரையில் குறிப்பிட்டுள்ளதை கவர்னர் ஏற்க மறுத்துவிட்டாராம். பட்டியலின மக்கள் தாக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தின் பல பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம் என பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று வரும் நிலையில் அமைதி பூங்கா என சொல்ல முடியாது என கராராக பதிலளித்துள்ளாராம். இந்த சூழ்நிலையில் கவர்னர் ரவி வரும் 20ஆம் தேதி சட்டசபைக்கு வரும்போது அவருடைய பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படலாம் என மத்திய அரசுக்கு உளவுத்துறை தகவல் சென்றுள்ளது. கவர்னர் ரவியும் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இந்த முறையும் கவர்னர் உரை பிரச்சினையை ஏற்படுத்தும் என்பது மட்டும் உறுதியாக தெரியவந்துள்ளது.